ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சுதந்திர தின ஸ்பெஷலாக ஒரு அருமையான ட்ரை கலர் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1.5 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லைனா வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புட்டு மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். பிடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிர்ந்து போயிடணும். இதுதான் பதம். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு, தனியாக இருக்கட்டும். ஆரஞ்சு கலருக்காக ஒரு கையளவு கேரட்டை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு இருக்கு இல்லையா, அதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பங்கு மாவை மட்டும் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆரஞ்சு கலருக்கு ரெடியாக இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் கலர் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி இல்லாமல் அரைக்க முடியாது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை புட்டு மாவில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புட்டு அசம்பிள் பண்ணிடலாம். புட்டு செய்கிறதுக்காக கொலா புட்டு மேக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம புதினா பேஸ்ட் வச்சு பண்ணியிருந்தோம்ல, அந்த க்ரீன் கலர் புட்டு மாவை கொஞ்சமாக வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அது மேலே நார்மலான ஒயிட் புட்டு மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கேரட் புட்டு மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக வரும். ரொம்ப அழுத்தி விட்டுறாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக அழுத்திக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை மேலே வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு சூப்பராக புட்டு வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி தள்ளி விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொலா புட்டு ரெடியாக இருக்குது. இப்போது இது மேலே நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு கடலைக்கறியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மலான சக்கரை இல்லைனா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.